திண்டிவனம் நகராட்சியில் 61 பணியாளர்களில் 30 பேர் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வரி வசூல் உள்ளிட்ட முக்கிய பணிகள் பாதிக்கப்பட்டன. நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் சம்பளத்தை கருவூலம் மூலம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஊழியர்கள் ஒருநாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆய்வுக் கூட்டங்களை விடுமுறை நாட்களில் நடத்தும் நடைமுறையை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் திண்டிவனம் நகராட்சியின் 61 பணியாளர்களில் 30 பேர் பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக வரி வசூல் உள்ளிட்ட அத்தியாவசிய நகராட்சி பணிகள் பாதிக்கப்பட்டன. விழுப்புரத்தில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த 40 வயது நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் முத்தோப்பு அகரம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் சவுதி அரேபியாவில் கார் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவர் தனது சொந்த ஊரான விழுப்புரத்திற்கு வந்திருந்தார். இந்நிலையில் நேற்று காலை சுமார் 8 மணியளவில் நண்பர்களுடன் சாலாமேடு பகுதியில் உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி கீழே விழுந்த அவரை நண்பர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அகூர் பகுதியைச் சேர்ந்த சரசு என்ற 65 வயது மூதாட்டியிடம் மொபட்டில் வந்த 2 மர்ம நபர்கள் உதவித்தொகை குறித்து விசாரித்துள்ளனர். பின்னர் முதியோர் உதவித்தொகை வாங்கித் தருவதாக கூறி ஆதார் அட்டையை எடுத்து வருமாறு கேட்டுள்ளனர். போட்டோ எடுக்க வேண்டும் என்பதற்காக அணிந்திருந்த நகைகளை கழற்றும்படியும் கூறியுள்ளனர். இதனை நம்பிய சரசு 1.5 சவரன் நகையை கழற்றிய நிலையில் மர்ம நபர்கள் நகையை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் வெள்ளிமேடுபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 7 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட கடல்வாழ் உயிரினங்களின் அரிய தொல்லுயிர் படிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. வானூர் வட்டம் ராயப்புதுப்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகள் கிரிட்டேசியஸ் காலத்தில் கடலால் சூழப்பட்டிருந்ததாக வரலாற்று மற்றும் புவியியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு சாட்சியாக சிப்பி, நத்தை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் பதிந்த சுண்ணாம்பு பாறைகள் இப்பகுதியில் தற்போது வரை காணப்படுகின்றன. ஆனால் இந்த அரிய படிம பாறைகள் பாதுகாப்பின்றி உடைக்கப்பட்டு கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக வரலாற்று ஆய்வாளர் செங்குட்டுவன் கவலை தெரிவித்துள்ளார். ராயப்புதுப்பாக்கம் பகுதியில் எஞ்சியுள்ள இந்த கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தொல்லுயிர் படிமங்களை பாதுகாக்கவும், புவியியல் பூங்கா அமைக்கவும், உள்ளூர் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இளைஞரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரைச் சேர்ந்த இளைஞருக்கு திண்டிவனத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டில் அதிக சம்பளத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறியதை நம்பி அவர் 2,65,000 ரூபாய் கொடுத்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார். ஆனால் 9 மாதங்கள் கடந்தும் வேலை கிடைக்காததால் பணத்தை திருப்பிக் கேட்டுள்ளார். அப்போது போலி விசா மற்றும் ஆவணங்கள் அனுப்பப்பட்டதாகவும் 20,000 ரூபாய் மட்டும் திருப்பிக் கொடுத்து மீதமுள்ள 2,45,000 மோசடி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வேலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பணத்தை மீட்டுத் தரவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செஞ்சியில் மின் மயானம் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் 25 ஆண்டு கால கோரிக்கை இன்னும் நிறைவேறாமல் உள்ளது. செஞ்சி பேரூராட்சியில் தற்போது 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போதுள்ள சுடுகாடு பகுதியில் கற்கள், முட்கள் மற்றும் புதர்கள் அதிகளவில் காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக இருப்பதால் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படுவதாக கூறுகின்றனர். மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் நவீன வசதிகளுடன் மின் மயானம் அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டோம்,
பின்னர் கிடப்பில் போடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே, செஞ்சி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.